விஷயத்தை சொல்லுமா. அண்ணே, 4 ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி என்னை அலேக்கா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. எது உன் அழகுல மயங்கியா? ஏன் அவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்க அண்ணே, அவங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்க. எனக்கு என் கற்பு தான் முக்கியம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் சத்தம் போடாத. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்க யாரும் வர முடியாது. பின்னாடி போ, பின்னாடி போ. டபார், நீ ஒண்ணே கவலைப்படாத. நான் இருக்க வரல உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. புதுசா ஒரு பொம்பளைய பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய. இந்த செந்திலு, உன் உருவத்தை பார்த்தா உன் அழக பார்த்தா ஒன்னும் நான் உன்னை லவ் பண்ணல. செந்திலுன்ற அந்த பேருக்கு ஆத்தா உன்ட்ட நான் சரண்டான. ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வையி, அப்புறம் நான் கவுண்டமணியாயி பிச்சு விடுவேன். வெளியில வா. ஐயோ, பொழுது வேற போயிருச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தங்க விடுங்க. காலையில தூக்கிட்டு ஓடிடுறேன். எதை தூக்கிட்டு வர்றியா? இல்லங்க, என் கற்ப பாதுகாத்து நானே தூக்கிட்டு ஓடிடுறேன்னு சொன்னேன். ஏன் ராத்திரியான கற்ப போட்டியில வச்சு போட்டுக்கியா? ரொம்ப குறும்பா பேசுறீங்க. ஒரு கடல் இல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பாத்தீங்க? நானே இப்பதானே ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்துக்க, ஆனா உன் மொழியே சரியில்லை. உன்னை எல்லாம் தங்க வச்சோம்னா ஐயா எங்களை பெண்ட கட்டிடுவார். பார்த்தா பாவமா இருக்கு, இருந்துட்டு போட்டுமே. நீ சும்மா இரு சண்முகா, ஊரே ரொம்ப கெட்டு கிடக்குது. ராத்திரி இப்படித்தான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி மொல்ல மாறி என் பரம்பரை பொட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. அந்த பொட்டி வா. அவ மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன ஏங்க பிடிக்கிறீங்க? என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. போடி போங்கறல. நில். அந்த மூதேவிய அசந்த நிக்கிறே. என்னடா டேஸ்ட் உனக்கு? இறங்குடா கையா. அதே மச்சான், இங்க வாமா. நீ வடிவே. அதத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதா என்ற தங்கச்சி. சக்க இத வச்சு பொட்டி சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல் இருக்க. மறந்துட்டியா கண்ணு? உனக்கு 3 வயசா இருக்கும் போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டு போன. நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. அப்ப காணாம போனவன் இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா? அம்மா அம்மா என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறா. அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க? தண்டக்கருமா இதுவும் இருந்துட்டு போட்டுமா. என்ன சண்முகம்? இருந்துட்டு போட்டோம். சரி, அப்பா கும்பிட்டுங்க நல்லா. பாத்தியாயா, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? தாடி நீ இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல. என்ன? அம்மா வந்துங்க, இவளுக்கு ஹேர் கட் பண்ணீங்க, மீச வச்சோம்னா என் பொட்டி தேடி போனான்ல அவன் ஜாடியா இருக்கா. இந்த முகர கட்டையை வச்சுதான் அந்த முகர கட்டையை பிடிக்கணும். என்னடி ட்ரெஸ் இது? சின்னம்மாவை டிவில பார்த்தது அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு எங்க அப்பாட்ட கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. அதானே சில பேருக்கு பிடிக்குது. ஏய், குட்டி போட்டு ஆடு மாதிரி குறுக்கு குறுக்கு வர. யோ, குட்டி போட்டு ஆடு மாதிரி வரல, ஆட்டுக்குட்டியோட வரேன். அதான் ஏன் வரேன்னு கேக்குறேன். அவங்க கோயிலுக்கு போறாங்கல்ல, அதான் துணைக்கு வரேன். அதுதான் நான் வரேன்ல. ஏன் நான் வரேன்? பாத்து பாத்து அத்தையோட ஆட்டுக்குட்டி. ஏன் லோலோலோன்னு கத்துற? தெரியும்யா, உனக்கு உங்க அத்தை மேல எவ்வளவு பாசமோ அதை விட உங்க அத்தைக்கு இந்த ஆட்டுக்குட்டி மேல பாசம் இல்லம்மா. என்ன அம்மாவா? ஆமா, எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க தானே என்ன பொண்ணு மாதிரி வளர்க்கறாங்க இல்லம்மா. இல்லம்மா, நீ வேலைக்காரி தான். உனக்கு எதுவுமே தெரியாது மாமா. எது மாமாவா? அவங்க என் அம்மானா அவங்க அண்ணன் பையன் எனக்கு மாமா முறை தானே. எது முறையா? ஆமா, எஸ் ப்ரூவ் பண்ணவா? ஏமா, உங்க பொண்ணு இவர பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? செருப்பால அடிப்பேன். ஏய் சண்முகம், அடி செருப்பால. ஏய் ப்ரூவ் பண்ணிட்டேனே, அவங்க பொண்ணு என்ன ஒத்துக்க வச்சிட்டேனே. ஏமா, இது என்ன மெட்ராஸ் நினைச்சியா? ஓ இஷ்டத்துக்கு நடு ரோட்ல குறுக்க வர. இதே கிராமம், ஒரே ஏத்துதான். டேய், அது மெட்ராஸ் பொண்ணு இல்லடா, பார்த்தாலே தெரியல. அம்மாடி, நீ இந்த ஊர் தானே? உன் பேர் என்னடா கண்ணு? என்ன தலைவா ஒழுங்கு காட்டுது? ஏதோ ஒண்ணு காட்டுது இல்ல, நம்ம மூவ் பண்ணலாம் போடா. அதானே குறுக்க போச்சு, வாங்கி கட்டிக்கிட்டோம். குட்டி சூப்பர் தான். நாட்டுக்குட்டிய சொன்னேன். என்ன கலரு, வெள்ளை கறி, சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆட்டுக்குட்டிய சொன்னேன். அவளை யார் அந்த ட்ரெஸ் போட்டு வர சொன்னது? நல்லா கேட்கட்டும், அப்பதான் உரைக்கும். புதுசா இருந்தாலும் இலவசா தான் இருக்கு. எவ்வளவுமா? இது விக்கிறது இல்ல. அப்படி சொன்ன எப்படி? நாங்க வாங்க ஆசைப்படுறோம்ல. ஆமா ஆமா, வாங்க தான் போறீங்க. டேய், வண்டி எடுத்துக்கடா, வாங்கிட்டு போயிடலாம் ஆட்டுக்குட்டிய. மாட்டி நில்லு. எவ்வளவு வெயிட்? நான் தாங்குவேன். ஏன் நீ நடிச்ச? நான் ஒன்னியா தொட்டேன், ஆட்டுக்குட்டியை தானே தொட்டேன். என்ன தொட்டிருந்தாலும் ஏதோ ஒரு தடவை மன்னிச்சிருப்பேன். ஆனா ஆட்டுக்குட்டி தொட்ட பாரு, அதான் அடிச்சேன். ஓ, இந்த குட்டி மேல இந்த குட்டிக்கு அவ்வளவு பாசமா? எனக்கு இல்ல, எங்க எஜமானி அம்மாவுக்கு.
10 பேர் அடிக்கிறவங்க நம்ம ஊர்ல எவனடா வலுவு இருக்கு? ஊருக்குள்ள எவனும் கிடையாதுங்க. ஆனா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கானே. யாரா அவன்? ஆனா அடிச்சதே சண்முகம் தாங்க. சொல்லுங்க. சண்முகமா? எங்க இருக்காவ? வெளியில வேலை செய்யணும் பாவலா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏய் சண்முகம், ஏன்டா ஊர் ரொம்ப வேலைக்கு வந்துட்டு இருக்க? பக்கத்து ஊர் நம்ம ஊருக்கு வெட்டுக்கு நடக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்ல, உனக்கு எப்பறம் ஒரு தைரியம் வந்தது? எல்லாரும் மட்டும் இந்த அடிச்சிருக்க? அது வந்து அத்தையோட ஆட்டுக்குட்டி தூக்கி மரத்து அடிச்சிட்டாங்க. அதான் அத்தையோட ஆட்டுக்குட்டி அடிச்சா உனக்கு கோவம் வந்துருமா? அத்தை அடிச்சா என்னடா பண்ணுவ? கேக்குறேன்ல, என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் சொல்ற, என்ன பண்ணுவ? வாய் திறந்து பேசுறா. உங்க அத்தை அடிச்சா என்ன பண்ண சொல்லு. எல்லாம் வெட்டி போட்டுருவியா? உனக்கு எப்பறம் அவ்வளவு தைரியம் வந்தது? உன் அத்தை அடிச்சா என்ன பண்ணுவ? அத்தைக்கு முன்னா அச்சாடியவே 2 துண்டாக்கிட்டா. அப்பா சூப்பர் பாட்டு. என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கார மாதிரி ஜம்முன்னு வந்து நிக்கிற? அது ஊர்ல இருந்து என் மரப்பொண்ணு வருது இல்ல, அது வெளிநாட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலா வரும். அவங்க முன்னாடி நான் இப்படிதான் இருக்கணுமா? அத்தை வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்லு. அவங்க பொண்ணை கட்டி போறோம்ல, மாப்பிள்ள அவங்க முன்னாடி நல்லா ஸ்டைலா இருக்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே ஸ்டைலு தான். கேட்டுக்க சண்முகம் ஓவர் ஆயிடுச்சா? கேட்டுக்க, ரொம்ப அழுத்தாதம்மா. சண்முகம் அத்தை பண்ண வந்தா ஜோடியா போலாம். நீங்க புடவெல்லாம் கட்டிட்டு முன்னாடி அசிங்கமா நாட்டுப்பறம். ஐயா அம்மா வலி. வணக்கம்மா. நான் காலையில சாப்பிட்டுங்க. என்னங்க வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணு இப்படி வருது? ஏன் அது கூட எல்லாம் வர சொல்றீங்க? வெளிநாட்டு ட்ரெஸ்ஸை விட புடவை மத்தவங்கள விட இவங்களுக்கு தான் சூப்பரா இருக்குது. கண்ணம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீ பழச மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதாம்மா நீ கண்ணம்மான்னு வச்ச பேரை கூட நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நல்லா மெயின்டைன் பண்றமா. அதுக்காக அவன் நாட்டு பொறுத்துல இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க அமிச்சேன். நீ ஆண்டி பாத்துட்டு இருக்க சுத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா உன்னை சந்தோஷப்படுத்ததான் புடவை கட்டிக்கிட்டேன். ஆனா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தணும்ல, அதுக்காக வேற ட்ரெஸ் போட்டு வர போறியா? கரெக்ட்.
ஹவுஸ் இட் டாட்? இததான் எதிர்பார்த்தேன். என்னங்க இப்படி வருது? ஏண்டா இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாது பின்ன இப்படிதான் வரணும். எப்படி 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 இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. உனக்கு கேட்க கூடாது. அப்ப நீ சொல்லுப்பா. என்ன ஸ்டைல்! அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாரு. ஒரு மனுஷன் இப்படி புத்தி மாறி மாதிரி பேசவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புடவையில தான் நல்லா இருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. ஆடச்சே, இந்த ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, அவங்க எல்லா ட்ரெஸ்லயும் நல்லா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படி மீனி மீன் இருப்பாங்க. ரொம்ப ஓவரா இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.